ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோடில் வெண்பா சாரதிட்ட சொல்கிறாங்க, நம்ம 3 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, அதெல்லாம் உருட்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. சாரதி சொல்கிறாரு, என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குற வெண்பா அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உனக்காக நான் ஆசையாக 25 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் என் கையாலே உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்திட்ட சொல்கிறாரு, உனக்கும் நான் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன், இது போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு சாந்தி அப்படின்னு சொல்கிறாரு. சாரதி இப்போ வெண்பாவோட கழுத்தில் டைமண்ட் நெக்லஸை போட்டு விட்டுறாரு. ஒன்னால் இந்த நெக்லஸ்க்கு அழகா இல்லை நெக்லஸ்னால உனக்கு அழகானே தெரியல, 2 பேரும் ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அந்த வயசான தாத்தா அந்த பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்கிறாரு. ஓரமாக நின்று கண்ணம்மா பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே வா கண்ணம்மா, ஏன் தூரமாக நின்று பார்த்துட்ருக்க, வந்து பேச மாட்டேயா அப்படின்னு அந்த தாத்தா கேட்குறாரு. நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நினச்சேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. நாங்கள் எப்போதுமே அப்படி தான் அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சாமா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. இன்னும் வரலை அப்படின்னு கண்ணம்மா போய் சொல்லிடுறாங்க. அடுத்ததான் அந்த தாத்தா கண்ணம்மாவை பார்த்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. ரிசல்ட் என்ன வந்தாலும் என்னோட ஒய்ஃப்கிட்ட சொல்லிடாதீங்க, அவளால் தாங்க முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை தனியாக விட்டுட்டு போகிறோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால என்ன ரிசல்ட் வந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், அவட்ட சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே, இவங்களை பிரிச்சிடாத கடவுளே அப்படின்னு கண்ணம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்ததான் வெண்பா சாந்திட்ட சொல்கிறாங்க, நம்ம வழக்கமாக வாங்குகிற ஜுவல்லரி ஷாப்புக்கு கால் பண்ணி டைமண்ட் செக் பண்ணுறவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுவல்லரி ஷாப்பில் இருந்து இப்போ ஒரு சேட்டு வராரு. வெண்பா சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க, இது ஒரிஜினல் டைமண்டா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேட்டும் அந்த டைமண்டை செக் பண்ணி பார்க்குறாரு. யாருமா இது உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. இதில் இருக்கிறதெல்லாம் டியூப்ளிகேட் டைமண்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. சாரதி 420 கீழே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க வெண்பா. யாரை பார்த்து நீ இன்னும் ஃப்ராடுன்னு சொல்கிற அப்படின்னு சாரதி கேட்குறாரு. நீ கொடுத்த டைமண்ட்லாம் டியூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. சேட்டு அதை உங்கள் வாயாலே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. இந்த டைமண்ட்லாம் டூப்ளிகேட்டுன்னு யார் சொன்னது, கோகினூர் வைரம் மாதிரி ரொம்ப சுத்தமான வைரம் இது அப்படின்னு சொல்கிறார் அந்த சேட்டு. எங்கள் கடைக்கும் இந்த மாதிரி ஒரு 2 டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு சாரதிட்ட. இந்த வைர நெக்லஸையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்த வைர நெக்லஸ் கொடுத்த இவரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சேட்டு. சாரதி சொல்கிறாரு, உனக்கு எப்போ என் மேலே டவுட் வந்துச்சோ அப்போ இந்த வைர நெக்லஸ் உன்கிட்ட இருக்க வேணாம், நீ எப்போ என்னை நம்புறியோ அப்போ நானே என் கையால் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு போயிடுறாரு. சாரதி அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்ன வந்து சேட்டு டைமண்ட்லாம் ஒரிஜினல்னு சொல்லிட்டு போனாரா அப்படின்னு கேட்குறாரு. சாரதி ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வெண்பா வீட்டுக்குள்ளே சேட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ கால் பண்ணினேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒய்ஃபை கடத்தி வச்சுட்டு உனக்கு ஒய்ஃப் முக்கியம்னா அந்த டைமண்ட்லாம் சுத்தமான டைமண்ட் நீ சொல்லணும் அப்படின்னு மிரட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே சேட்டு சொன்னாரா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு. எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. இனிமேல் தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. சாரதி இப்போ மனசில் நினைக்கிறாரு, ஷர்மிளா மேடம் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கே நான் தண்ணி காட்டிட்டேன், நீலாம் சின்ன பேபி வெண்பா, உனக்கெல்லாம் தண்ணி காட்ட மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.